ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சிம்பிளான சிக்கன் வறுவல் பார்க்க போகிறோம். ரொம்ப அதிக பொருள் எதுவும் தேவையில்லை, சிம்பிளான பொருள் செய்ய போகிறோம். தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம்ப்பா. டக்குன்னு எடுத்து உடனே ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியது இந்த சிக்கன் வறுவல். மசாலா ஐட்டம் எதுவுமே தேவையில்லை, நேச்சுரலாக இயற்கையான சிக்கன். அதுக்கு நாட்டுக்கோழி இல்லை, பிராய்லர் தான் இயற்கையானது. அப்படின்னா மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே கிடையாது, ஒன்லி வெங்காயம் வரமிளகாய் மட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன்ப்பா. உங்களுக்கு நீங்கள் எண்ணெய் எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காதல் கண்ணன் தோளிலே நானும் எண்ணெய் காஞ்சிருக்குப்பா, கடுகு போட்டுக்கலாம். நான் ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா கடுகு தீஞ்சு போயிடும். சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேலையே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்து 2 கிழிச்சு அந்த விரையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் விரையோடு வேணுனாலும் போட்டுக்கோங்க. விரை நறுக்கு நான் வாயில் ஆப்பிடும், அதனால் விரையை எடுத்துட்டேன். வெறும் வரமிளகாய் மட்டும் போடுறேன். 1-2 இருக்க தான் செய்யும் விரை. அந்த விதையோடு போட்டாலும் காரம் கூடி வரும். அடுத்தது சிக்கன் போட்டுக்கலாம்ப்பா. நான் சிக்கன் அலசி தண்ணி வடிகட்டி வச்சுட்டேன். கொட்டி 4 கலர் கிளறினோடனே உப்புத்தூள் தூவிக்கலாம்ப்பா. சும்மா லைட்டாக தூவி விடுங்க, ஒரு அரை உப்பு மட்டும் இருக்கிற மாதிரி. அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்கப்பா. இந்த சிக்கன் அப்படியே கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக வெந்த கலரில் மாறி இருக்குது பார்த்தீங்களா. அந்த கலர் மாறின உடனே பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. நான் டப்பாவில் அரைச்சி வச்சுருக்கிறதால கையால் தான் எனக்கு அளவு, அப்படியே போட்டோன்னா அளவு தெரியாது. இல்லைன்னா கவரால் தட்டி விடும்போது அந்த அளவு தெரியும். ஸ்பூனில் எனக்கு அளவு தெரியாது, அதனால தான் நான் கையாலே போட்டுக்கிறது. பெப்பர் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கலாம், ஏன்னா நெஞ்சு சளிலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பெப்பர் தூள் போட்டு பெப்பர் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க. நெஞ்சு வலின்னு வந்துருச்சு. நெஞ்சு சளிக்கு அவ்வளோ நல்லது. உங்களுக்கு தொண்டை கரன்னு இருக்குது, சளி பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிடுங்க. நார்மலாகவே உங்களுக்கு சளி பிடிச்சிருக்குது அப்படின்னாவே சிக்கன் எடுத்து இது மாதிரி செஞ்சு மிளகாய் கறி, இது பேர், செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். மிளகாய் கறின்னு சொல்லுவாங்க, பள்ளிப்பாளையம்னு சொல்லுவாங்க.
லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்கப்பா, உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா. இல்லை மிளகாயில் இருக்கிற காரமே போதும் அப்படின்னா சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே காரம் அதிகமாக சாப்பிடுவேன், எனக்கு தேவைன்றதால நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இது வந்து தனி மிளகாத்தூள் போட்டால் தான்ப்பா நல்லாயிருக்கும். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. தனி மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்தாலும் சரி, கடையில் வாங்கினாலும் சரி, தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்கப்பா, போதும். இந்த தண்ணியிலே வெந்து போயிடும். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவியே வேணும், இந்த பீஸ் எல்லாம் வேகிறதுக்கு இந்த தண்ணி போதும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் கிரேவியாட்டம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து போட்டுக்கோங்க. காரம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த பதத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி வந்து குடிச்சு பாருங்கள். காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்குதான்னு பாருங்கள். அவ்வளோதான்ப்பா. நான் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டேன், எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு காரம் வேணுமா உப்பு வேணுமான்னு பார்த்து போட்டுக்கோங்கப்பா, அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நான் லைட்டாக தண்ணி ஊற்றி உப்பு காரம் வேணும்னா போட்டுக்கோங்க. ரொம்ப கிரேவியாக வேணாலும் சரி, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நல்லா இந்த பதத்துக்கு செமி கிரேவியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது இட்லி தோசையில் தொட்டு சாப்பிடும் செம்மையாக இருக்கும். சரிப்பா, பாய்.